ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்டுக்குழந்தை சேனல்லேருந்து வேர்க்கடலை சட்னியும் எல்லா மாவும் சேர்ந்து தோசையும் தாங்க பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கீங்க. அதுக்கு 1 ஸ்பூன் கடல மாவு சேர்த்து 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவு கலந்துட்டு இப்போ நிறையாவே தண்ணி ஊற்றி இதை நல்லா தண்ணியாக கலந்து எடுத்துக்கலாங்க. மாவு தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ரொம்பவே ரஃப்பாக இருக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயை நல்லா சூடேறவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டோன்னே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே கடாயிலே இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயவும் உளுந்து சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பச்சை மிளகாயும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ கையிலே தேய்ச்சி விட்டோம்னாக்க தொலியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. இதை நம்ம நல்லா இப்போ புடச்சி எடுத்துக்கலாம். 2-3 தடவை இப்படி புடச்சி எடுத்துட்டோன்னா தொலியெல்லாம் தனியாக வந்துடும். கொஞ்சம் தொலி இருக்குங்க, அதோடைய சட்னியில் சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்து புளி, வெள்ளைப்பூடு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து வதக்கி வச்ச பச்சை மிளகா உளுந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்து சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியவும் பட்டை வத்தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. நம்ம கலந்து வச்சுருந்த மாவை எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இப்போ மேலே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கலாங்க. ஊற்றி வேக வச்சுட்டு இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடிங்க. இது வேர்க்கடலை சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சுட்டிக்குழந்தை சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.